செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாண்ட்ராவை பிடிச்சி வச்சு சூப்பராக கேள்வி கேட்குறாரு. பயங்கரமான கொஸ்டின்ஸ். என்னென்னா, அவங்க வாரம் முழுக்க நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்க மூட் ஸ்பாயில் ஆகிடும். அவங்க எதுவும் கேட்காமலும் இருக்க முடியாது, அவங்க இவங்களே வச்சு பார்த்து கொஞ்சிட்டேவும் இருக்க முடியாது. அது ரெண்டும் எப்படி பண்ணாலும் தப்பாக தான் போய் முடியும். உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை ஆக்கணுங்கிறது என்னோட இன்டென்ஷனே கிடையாது சார் அப்படின்னு. இன்றைக்கி தான் கொஞ்சம் போல்டாக பேசியிருக்காங்க, இல்லைனா பயந்து தான் பேசுவாங்க. நீ கிளியராக சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு விஜய் சார் சொல்கிறாரு, நீங்கள் பிரச்சனை ஆக்கணும்னு இல்லைனா நீங்கள் எதுக்கு கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதைத்தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். எனக்கு கனி மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு புரியலை, அவங்க மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க மேலே எந்த பிரச்சனையும் இல்லைம்பாங்க. ஆனால் ஒருத்தரையாக கூப்பிட்டு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த தப்பு பண்ணாங்க, அவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்கன்னு. அதை தான் அவர் கேட்குறாரு. பிரச்சனை ஆக்கலைன்னா எதுக்காக இப்படி கேள்வி எழுப்புறீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் அவங்க எத்தனை மணிக்கு என்னென்ன பண்ண, அந்த நைட்டு தூங்குறதுக்கு சீக்கிரமே தூங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பற்றி கேட்குறாரு. அதெல்லாம் நீங்கள் எதுக்கு டிசைட் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் அவங்க பெட்டி வந்தோடனே பேக் பண்ணணும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒன்று கேட்குறாரு. இது மட்டும் எனக்கு புரியலை. அவங்க பெட்டி வந்தோடனே என்ன பேக் பண்ணணும்னு மேபி இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் ஏதாவது நடக்குமா, அதை வச்சுட்டு சொல்கிறாரு. ஏன்னா எப்போவுமே சாட்டர்டே எபிசோடும் சேர்த்து தான் விஜய் சார் கேட்பார். கமல் சார் அப்படிலாம் கேட்க மாட்டார். இவர் அந்த கடைசி நாள் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே கேட்பார். ஸோ அதனால இன்றைக்கி உள்ள எபிசோடில் ஏதாவது நடக்கிறத வச்சு கேட்க போகிறாரா என்னன்னு தெரில. ஸோ சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் அப்டேட்டும் கிடச்சிருச்சு. அதை வச்சு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு செப்பரேட்டாக போடுறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.